ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல திருஅவதார பாடலத்துல 3வது மற்றும் 4வது பாடல் இரண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். ஏன்னா இது குழகச் செய்யுள் வகையை சேர்ந்தது. என்று இணையென பல இயம்பி எங்கனும் கன்றி அவ்வரக்கரை அழித்துக் காத்தியேல் ஒன்றிய உயிர்களும் உலகு யாவையும் இன்று நீ படைத்தி என்று இசைத்து பின்னரும் ஆயவர் அயன்முதல் அமரர் ஈரிலா நாயகன் இருபதம் நயந்து சிந்தை மீது ஓய்விலாது அவன் அருமறைகள் ஓதியே நேயமோடு இருந்து இவை நிகழ்த்தல் மேயினார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்று இணையென பல இயம்பி, என்று இத்தகைய பல சொற்களால் வாழ்த்தி எங்கனும் கன்றி எங்கும் சினங்கொண்டு அவ்வரக்கரை அழித்துக் காத்தியேல் அந்த அரக்கர்களை அழித்துக் காப்பாயானால் ஒன்றிய உயிர்களும் உலகு யாவையும் உன்னுடன் ஒன்று கூட விரும்பும் விழையும் உயிர்களும் எல்லா உலகங்களையும் இன்று நீ படைத்தீ என்று இசைத்து பின்னரும் நீதான் படைத்தாய் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கூறி பின் மறுபடியும் ஆயவர் அயன் முதல் அமரர் அத்தகையோர் பிரம்மா முதல் தொடங்கி அனைத்து தேவர்களும் ஈரிலா நாயகன் இருபதம் நயந்து முடிவில்லாத தலைவனாகிய விஷ்ணுவின் இரு பாதங்களையும் சேவித்து சிந்தை மீது ஓய்வில்லாது அவன் அருமறைகள் ஓதியே. ஓய்வே இல்லாமல் சிந்தனை என்றும் எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டு, அதாவது ஓம்காரத்தை பிரணவ மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு அருமறைகள் வேதங்களை ஓதிக்கொண்டே நேயமோடு இருந்து இவை நிகழ்த்தல் மேயினார். அருளோடு உன்னருளாலே நாங்களும் இருக்கிறோம், அதனால் எங்களை நீங்கள் பின்வரும் விஷயங்களை செய்ய தொடங்கி எங்களை காப்பாயாக என்று கூறினார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். என்று இணையென பல இயம்பி அப்படின்னு வர்ற இடத்துல நம்ம போன பாட்டுல முறைமையின் கடன் முறை முற்றி அப்படின்னு எல்லோரும் சிவன் தொடங்கி எல்லோரும் பிரம்மாவுக்கு அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமை, அதாவது பிரம்மாவை வாழ்த்துறது, அதை தொடங்கி அங்க விஷ்ணுவும் வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்ல. இவர்கள் எல்லோரும் அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து அப்படிங்கிறது தான் என்று இணையென பல இயம்பின்னா அதை தொடர்ந்து அவங்க எல்லாரும் விஷ்ணுவை வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இங்க எங்கனும் கன்றி அப்படின்னு ஒரு இடத்துல கன்றுதல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அதாவது முதிர்தல், அடிபடுதல், சினங்கொள்ளுதல், வெயிலால் கருகுதல், மனம் உருகுதல், வருந்துதல், இந்த வாடுதல், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல சினம் கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதாவது நீதான் அறக்கரைகளை எல்லாம் அழித்து எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒன்றிய உயிர்களும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? நம்ம எல்லா உயிருமே, அது பரப்பன ஊர்வன நடப்பன என்னவா வேணாலும் இருக்கட்டும், எல்லாமே உன்னுடன் முக்தி அடையத்தான் விளைகிறது அப்படின்னு சொல்றதுனால ஒன்றிய உயிர்கள் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடன் ஒன்றுபட விழையும் உயிர் அப்படின்னு பொருள். உலகு யாவையும் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு உலகம். நம்ம ஏற்கனவே நம்ம கம்பராமாயண பாடல்லையே பார்த்திருக்கோம். உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் அப்படின்னு முதல் பாடல் தொடங்கி உலகம் யாவையும் அப்படின்னு சொன்னாலே அதே மாதிரி தானே இங்கேயும் உலகு யாவையும் அப்படின்னு தானே வருது. அது அப்படின்னாலே என்ன பொருள்? ஒன்றுக்கு மேற்பட்ட உலகம் இருக்குன்னு தான் பொருள். அதனால எல்லா உலகங்களும் அடக்கம். அதனாலதான் உலகு யாவையும் இன்று நீ படைத்தி அப்படின்னு சொல்றாரு. என்று இசைத்து பின்னரும், இசைதல் அப்படின்னாலே கூறுதல், அதாவது இசைதல்னா அசைதல்னு ஒரு பொருள். நம்மளை எது அசைவிக்குமோ அதுதான் இசை. அதனாலதான் பாட்டுக்கும் நம்ம இசைன்னு சொல்றோம். தாளத்துக்கும் இதுக்கும் நம்ம சேர்ந்து இசைவது, அதனுடன் இணங்குவது அப்படின்னு பொருள். அதனால கூறுதல் அப்படின்னும் இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்று கூறி பின்னரும்னா மறுபடியும் வேற என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, ஆயவர் அயன் முதல் அமரர் அப்படின்னு வர்ற இடத்துல ஆயவர், அதாவது ஆயர் அப்படின்னா ஆயர் குலம், ஆய்ச்சியர் அப்படின்னா இது யாதவ குலம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல ஆயர் கிடையாது, ஆயவர் அப்படின்னா அத்தன்மை கொண்டவர், ஆகியவர் அப்படி ஆகியோர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆகியோர் தான் ஆயவர்.
அவர்கள் அத்தகையோர் எல்லோரும் அப்படின்னு சொல்றதுனால அயன் முதல் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லா அமரர் எல்லா தேவர்களும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஈரிலா நாயகன், விஷ்ணுவை சொல்லும் பொழுது வெறும் நாயகன் சொல்லல, ஈரிலா நாயகன் அப்படின்னு. ஆதியம் இல்லை அந்தமம் இல்லை, நம்ம ஈரு இல்லான்னா இந்த இடத்துல முடிவில்லாத அப்படின்னு பொருள். ஈருன்னா எது இறுதி பகுதியோ அதுதான் ஈரு. அதனாலதான் நம்ம பல்லுக்கும் நம்மளுடைய தோல் முடியும் பகுதி அது இறுதி பகுதி அப்படிங்கறதுனாலதான் அதையும் நம்ம ஈருன்னு சொல்றோம். ஈரிலா நாயகன். இருப்பதம் நயந்து, நயக்கர். இந்த இடத்துல நயம் அப்படின்னா அதுக்கும் நிறைய பொருள் இருக்கு. நயம்னாலே ரொம்ப அழகு பட அல்லது அதை ரசிக்கிறது, அந்த பொருள் எல்லாம் வரும். இந்த இடத்துல இருபதத்தை நயக்கிறது எப்படி அப்படின்னா, திருவடி தான் பேரின்பத்துக்கு வழி. அதனால அது ரொம்ப விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்ல வராரு. சிந்தை மீது ஓய்வில்லாது எப்பொழுதுமே, அதாவது பிரம்மா, நம்மளுடைய புராணங்கள்ல வர்ற செய்தி என்னன்னா, எப்பொழுதுமே பிரம்மா ஓம்காரத்தை ஜபித்து கொண்டிருப்பார். இது வேத மந்திரங்கள்லாம் எப்பவுமே சப்தங்கள். அதனாலதான் அதுக்கு ரிஷிகள் தான் பார்த்து சொல்லுவாங்க, இது நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடியது. அதனாலதான் அது இங்கிலீஷ்ல காஸ்மிக் பொட்டன்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே இருக்கும், அது பிரளய காலத்திலயும் இருக்கும், அப்பேற்பட்டது அப்படிங்கறதுனால அதை எப்பவுமே சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படிங்கறதுனால அவன் அருமறைகள் ஓதியே அப்படின்னு சொல்றாரு. நேயமோடு இருந்து இவை நிகழ்த்தல் மெயினார். எவை பின்வரும் பாடல்கள்ல சொல்ல போறாங்க, என்னென்ன நடத்தணும். அதாவது நீ திரு அவதாரம் புரிய வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்கறாங்க. ஏன்னா மேயினார் அப்படின்னா தொடங்குதல், மேவுதல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு ஒரு பொருள். அதை தவிர்த்து விருப்பத்தால் அதை தொடங்கவும் செய்கிறார். அதனால இதெல்லாம் நீங்க இனிமே செய்யணும் அப்படின்னு தொடங்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. என்று இணையன பல இயம்பி எங்கனும் கன்றி அவ்வரக்கரை அழித்து காத்தியேல் ஒன்றிய உயிர்களும் உலகு யாவையும் இன்று நீ படைத்து என்று இசைத்து பின்னரும் ஆயவர் அயன் முதல் அமரர் ஈரிலா நாயகன் இருபதம் நயந்து சிந்தை மீது ஓய்விலாது அவன் அருமறைகள் ஓதியே நேயமோடு இருந்து இவை நிகழ்த்தல் மெயினார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.